ஆஸ்டின், டெக்சாஸில் அமைந்துள்ள பாரட்ராமிக்ஸ் மற்றும் நியூரோ டெக்னாலஜி ஸ்டார்ட் அப் தங்களது முதல் மனித பரிசோதனையை கானெக்சியஸ் பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் (பிசிஐ) சாதனத்தில் நடத்தி முக்கியமான ஒரு சாதனையை அடைந்துள்ளது. 2025 மே 12 மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு எபிலெப்சி அறுவை சிகிச்சையின் போது கானெக்சியஸ் சாதனம் ஒரு நோயாளியின் மூளையில் தற்காலிகமாக நுழைக்கப்பட்டது. 20 நிமிடங்களுக்குள் பாதுகாப்பாக அகற்றப்படும் முன் அது வெற்றிகரமாக மின்சார சிக்னல்களை பதிவு செய்தது. இந்த செயல்முறை பாரட்ராமிக்ஸ் நிறுவனம் ஒரு கிளினிக்கல் ஸ்டேஜ் நிறுவனமாக மாற்றப்பட்டதை குறிக்கிறது. இந்த சாதனம் வணிக பயன்பாட்டிற்காக FDA அனுமதி இன்னும் பெறவில்லை. இந்த வெற்றிகரமான பரிசோதனை கடுமையான மருத்துவ தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கும் நோக்கில் நிறுவனத்தை முன்னேற்றுகிறது. பாரட்ராமிக்ஸ் பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் (பிசிஐ) துறையில் உள்ள மற்ற நிறுவனங்களான ஏலான் மஸ்கின் நியூரோலிங்க், சின்க்ரான் நிறுவனங்களுடன் இணைகிறது. ஒவ்வொன்றும் மூளை கம்ப்யூட்டர் இணைப்பு தொடர்பான வெவ்வேறு அணுகுமுறைகளை பின்பற்றுகின்றன. நியூரோலிங்க் மனித நோயாளிகளில் சாதனங்களை நுழைத்துள்ளது, ஆனால் சிலர் எலக்ட்ரோடு நிலைத்தன்மை சிக்கல்களை எதிர்கொண்டனர். சின்க்ரானின் குறைவான ஊடுருவல் நரம்பு வழி சாதனமும் மனிதர்களில் பரிசோதிக்கப்பட்டு சமீபத்தில் ஆப்பிள் நிறுவனத்துடன் கூட்டணி அமைத்து மூளை சிக்னல்களின் மூலம் சாதனங்களை கட்டுப்படுத்தும் வசதியை வழங்கியுள்ளது. உற்சாகமாக இருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.